பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 2 நாளாகமம் 33 அதிகாரம் 6 அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பின்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். அமேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மனாசே பார்த்தீங்கன்னா தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட பலிபீடத்துல திரும்ப கட்டி அங்க கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது மீறுதல் பெருகுகிறது. இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நினைக்கலாம், நான் பிள்ளை சொன்னியம்மா, என்ன சொல்றீங்க, குறி சொல்றதா, இதெல்லாம் நான் எங்க செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்காக தான் இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு காண்பிச்சிருக்கிறார். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23, 22, 23 பார்த்தீங்கன்னா, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி யாராவது ஏதாவது செய்திருக்கீங்களா? இரண்டகம் பண்ணுதல், இவங்களுக்கு விரோதமா அவங்களுக்கு முரட்டாட்டம் பண்றது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, அதாவது கர்த்தர் யாரையாவது நமக்கு மேல ஒருத்தவங்களை வச்சிருப்பாரு, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செவி கொடுக்காம முரட்டாட்டம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்திருப்போமானால் பில்லி சூனிய பாவத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யவே கூடாது. பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்திலே நாங்கள் பூமியிலே உலாவிக் கொண்டு உமக்கு விரோதமாய் செய்த இப்படிப்பட்ட துணிகரத்தை எல்லாம் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. இரண்டகம் பண்ணுது குடும்பத்துக்கு விரோதமா, கணவன் மனைவிக்கு நடுவுல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில ஏதாவது கலகம் பிரிவினை உண்டு பண்ற ஆண்டவரே பில்லி சூனிய பாவத்தை செய்திருந்தால் ஆண்டவரே அப்பா, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாகி முரட்டாட்டம் பண்ணியிருந்தா தயவாய் 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 மன்னிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு விசையா உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படியா கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாவ அறிக்கை செய்ய கர்த்தர் இரக்கம் பாருவார் நிச்சயமாக. God bless you.